ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேப் அப் மார்க்கெட்டான செஞ்சிருக்காங்க. ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேப் அப்பாக இருந்தாலுமே ஓப்பன் அப்போ வந்து சிலங்க மார்க்கெட் அப்படின்றது நிலைப்பெறல. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம நேற்று என்ன ஸ்ட்ராட்டஜி ஆங்கிள் லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பிக்சர் லெவலில் நம்மளுக்கு 24,509 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 24,652, R2 24,706 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். S1 24,356, S2 24,299 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் வச்சிருக்கு மேல இருக்கிறாங்களா இல்லை கீழே இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ சிந்தட்டிக் வச்சிருக்க மேல இருந்தாலுமே நம்மளுக்கு R1 பக்கத்துலயோ இல்லைன்னா R2 பக்கத்துலயோ நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்றது வந்து இருந்தது அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்காது. நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து என்ன செய்யும் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நேர்பே R1ல தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஓப்பன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் நம்மளுக்கு R1க்கு மேலே ஓப்பன் கொடுத்தாலும் நம்மளுக்கு R1க்கு கீழே தான் செஞ்சிருக்கு க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? அதான் நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் அப்போ வந்து என்ன செய்யலைங்க போக முடியல, ஓப்பன் பிலோ தான் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு R1 நேர்பை நம்மளுக்கு மார்க்கெட் இருக்கும் பொழுது அங்கே இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வர்றதுக்கான சான்சஸ் வந்து என்ன செய்யுங்க இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா R1 to நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்ற வேல்யூ வரைக்குமே என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க போக முடியல. ஓகேங்களா? ஸோ அங்கேயிருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகி நம்மளுக்கு இன்னைக்கு க்ளோசிங் அப்படின்றத பார்க்கும்பொழுது நம்மளுக்கு நேற்று எங்கே க்ளோசிங் கொடுத்தாங்களோ ஸோ அதே நேர்பை வந்து என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கும் க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதான் நம்மளுக்கு 24,624 அப்படின்ற லெவல் வந்து என்ன செஞ்சிருக்கு மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடிய இந்த மீட்டிங் பாயிண்ட் வச்சு பார்த்துடலாங்க நம்ம இன்னைக்கு. ஸோ இதில் நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா யார் வந்து விஆப்க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம என்ன செய்வோம் காலையில் அப்படின்றது வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க புட் ஆப்ஷன் அப்படின்றது விஆப்க்கு மேலே வந்து இருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு விஆப்க்கு கீழே வந்து இருக்காங்க. சரிங்களா? அதான் நம்மளுக்கு கால் ஆப்ஷனும் விஆப்க்கு மேலே தான் இருக்குது, புட் ஆப்ஷனும் விஆப்க்கு மேலே தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? மூமெண்டம் அப்படின்றது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் தான் வருது. ஸோ அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த புட் ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணுங்க ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் இது நம்மளுக்கு ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ரைக்கை வந்து இதோட கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு 24,650 புட் ஆப்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு 24,550 கால் ஆப்ஷன் 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து என்ன செய்யணும் அதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க அவங்க மீட்டிங்ல வந்து இருக்கும்பொழுது நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎமா புட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு என்ன செய்றாங்க மீட்டிங் அப்படின்றது நடக்குதுங்க. மீட்டிங் நடந்து நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆறாங்க. யாரு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆறாங்க. பட் ஆனால் என்ன செய்ய முடியலங்க நிலை பெற முடியல. ஓகேங்களா? அந்த 50 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து என்ன செய்ய முடியல போக முடியல. ஏன்னா நம்மளுக்கு 50 பாயிண்ட் மேலே போகணும்னா இந்த கால் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்கணும் டாமினேட் பண்ணி மேலே போயிருக்கணும். அப்பதான் அவங்க 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா? பட் ஆனால் அது இங்கே நடக்கலைங்க. பட் நம்மளுக்கு என்ன செய்யுது ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு அகைன் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஆகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க டாமினேட் பண்ணி மேலே வராங்க. மேலே வந்தாலும் நம்மளுக்கு நிலை பெற முடியல. அகைன் நம்மளுக்கு ஏடிஎம் ஆகுது. சரிங்களா? ஏடிஎம் ஆகும்போது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் நம்மளுக்கு டாமினேட் பண்ணுது. சரிங்களா? புட் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி அகைன் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறாங்க. புரியுதுங்களா? அகைன் நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மேலே வந்துடுறாங்க. என்ன நடந்திருக்குங்க நல்ல ஒரு கேண்டில் வந்து வச்சிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் இதுல டாமினேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி மேலே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்காங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா 100 பாயிண்ட் ஐடிஎம் 150 200. சரிங்களா? இந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யுங்க நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்க வந்து டெய்லி நோட் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு ஏன் அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு 100 பாயிண்ட் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறாங்களா, அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 200 பாயிண்ட் நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா, அங்கேயிருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வருமா அப்படின்னா உங்களுக்கு நீங்க நிஃப்டியில பாக்குறத விட இந்த ஸ்ட்ரைக்ல பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் மார்க்கெட்ல ரிவர்சல் வரப்போதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஒரு பிரேக் அவுட் ட்ரேடரா இருக்கலாம். சரியா? ஸோ ஆனால் உங்களுக்கு ரிவர்சல் வருதா இல்லையா அப்படின்றத கவனிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாங்க இந்த ஸ்ட்ரைக்கை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்மளுக்கு ரிவர்சல் கிடைக்க போதா இல்லையா அந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதுக்காக தான் இந்த இதை நான் வந்து டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் டெய்லி பார்த்தா தான் இது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும் அப்படின்னா அவங்க யாரோட மீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம்.
நம்மளுக்கு அதுலேருந்து 100 பாயிண்ட் மேலே ஓகேங்களா ஐடிஎம். அப்போ 24,450 ஐடிஎம் கால் ஆப்ஷனோட அவங்க மீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 24,450 ஓகேங்களா. 24,450 கால் ஆப்ஷனோட நம்மளுக்கு என்ன நடந்திருக்குங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் மீட்டிங் நடந்துட்டு என்ன செய்யலைங்க, இதுக்கு மேலே வந்து போக முடியல. யாரால, புட் ஆப்ஷனால இதுக்கு மேலே போக முடியல. அங்கேருந்து நம்மளுக்கு என்ன நடக்குது, அங்கேருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது தான் வந்து கொடுக்குறாங்க. புரியுதுங்களா. ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே வந்து இந்த இதை வந்து செக் பண்ணுறோம். ஓகே, நம்மளுக்கு ரிவர்சல் கிடைக்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வச்சு என்ன செஞ்சுக்க முடியுங்க, கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா. நீங்கள் வந்து பேட்டர்ன் ட்ரேடராக கூட இருக்கலாம், இல்லைனா ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர், பிரேக் அவுட் ட்ரேடர், யாராக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு ரிவர்சல் வந்து அதில் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் நீங்கள் இதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படின்றது வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா, நம்ம நேற்று கொடுத்த லெவல்ஸில் 24,650 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா, கால் அண்ட் புட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுலேயும் வந்து பார்க்கும்போது இது நம்ம எல்லாமே நேற்று கொடுத்த லெவல்ஸு. ஸோ இன்னைக்கு காலையில் கொடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 175, 124 அப்படின்ற 2 லெவல் நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு மேலேயே என்ன செய்யலைங்க, 2 ஆப்ஷனுமே நம்மளுக்கு போகலை. கரெக்டாக ஒரு 10 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே வராங்க. சரிங்களா, மேலே வந்துட்டு எங்கே வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்மளுக்கு இந்த 175 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. அதுக்கு மேலே வந்து என்ன செய்ய முடியல, போக முடியல. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. ஓகேங்களா, மீட்டிங் நடந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி மேலே வராங்க. மிட் ரேஞ்சுக்கு மேலே வந்தாலும் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செய்யலைங்க, கரெக்டாக கீழே உள்ள இந்த 124 அப்படின்ற லெவலில் பிரேக் பண்ணி கீழே போக முடியல. அங்கே நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து அங்கே இருந்து நம்மளுக்கு மேலே வராங்க. சரிங்களா, அகைன் நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணி அகைன் நம்மளுக்கு எங்கே வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுது. அந்த 175 பிரேக் பண்ணி நம்மளுக்கு மேலே போகவும் தான் R1க்கு மேலேயும் நிலைப்படுறாங்க. சரிங்களா, பட் ஆனால் நம்மளுக்கு என்ன செய்ய முடியல, R2 வரைக்கும் போக முடியல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது இங்கே S1க்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க. சரிங்களா, கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு S1 சப்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆனதுனால நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்ய முடியலைங்க, போக முடியல. அங்கே இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கிடைச்சிருச்சு. இதில் புட் ஆப்ஷனில் ஓகேங்களா, எங்கே வரைக்கும் வந்துருக்காங்க, கரெக்டாக மிட் ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டாங்க. பட் ஆனால் கால் ஆப்ஷனில் மூவ்மெண்ட்டுமே இல்லை. புரியுதுங்களா, லாஸ்ட் அந்த 10 மினிட்ஸ் அந்த நம்மளுக்கு மாற்றுறதுலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி அந்த நேரத்தில் வந்து ஃபுல்லாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து மாற்றி விட்டுட்டாங்க. சரிங்களா, அந்த அல்காரிதம் எல்லாமே வந்து மாறி இருக்கு. ஸோ கொஞ்சம் நீங்கள் கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சரிங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும் இனிமே. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த மூமெண்டம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, எந்த சைடு நடக்க போகுதுன்றது தெரியாது. கரெக்டான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் நடக்குது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு கடைசி நடக்கிற 30 மினிட்ஸ் ஆவரேஜ் வந்து என்ன செய்வாங்க, க்ளோசிங்காக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸாக வந்து வரும். நம்ம டெய்லி சொல்லுவோம் இல்லையா, நம்ம என்ன செய்வோம், நம்ம NSE வெப்சைட்டில் போயிட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்தால் தான் நம்ம லெவல்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோமா. நம்ம வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்தால் தான் நம்ம என்ன செய்வாங்க, எந்த லெவல்ஸாக இருக்கட்டும், நம்மளோட இண்டெக்ஸில் எடுக்கிற லெவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே க்ளோசிங் ப்ரைஸ் வந்தால் தான் எடுப்போம். ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸை நம்மளுக்கு இப்போ மாற்றிருக்கிறாங்க, அவ்வளோதான். சரிங்களா, அந்த கடைசி நம்மளுக்கு 30 மினிட்ஸ் ஆவரேஜாக கொடுக்குறது இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு கடைசியில் நம்மளுக்கு ஆப்ஷனில் எந்த இடத்துல வந்து அதிகமாக பைசல் நடக்குதோ ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு க்ளோசிங்காக வந்து கொடுக்கறதுக்கான இதை தான் இப்போ வந்து மூமெண்டம் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, அதான் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, ஓகே. ஸோ அதையும் நம்ம வந்து கவனிக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம வந்து கவனிச்சிடலாங்க. ஸோ இதில் நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுக்கணும். சரிங்களா, ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா காலுக்கும் பட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எதில் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,600 அப்படின்றதுலாம் நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க, காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா, இதில் வந்து கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு 144, புட் ஆப்ஷன் அப்படின்றது 136 அப்படின்றது இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாங்க, லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது நான் சார்ட் வந்து ஃபியூச்சர் சார்ட் வச்சுருக்கேன். சரிங்களா, ஏன்னா அந்த டைமிங்காக வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷன் செயினில் வந்து கரெக்டான ஒரு வேல்யூ அப்படின்றது வந்து காட்டும், க்ளோசிங் வேல்யூ. ஓகேங்களா, இதில் நீங்கள் நிஃப்டி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தப்பாக வந்து காட்டும். ஏன்னா அது 9:15 அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடுது இல்லையா. ஸோ அந்த கேண்டிலோட க்ளோசிங் வந்து நம்மளுக்கு எடுத்து காட்ட ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா, நீங்கள் கரெக்டான ஒரு க்ளோசிங் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபியூச்சர் எடுத்து பாருங்கள். அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இது நார்மல் ஆகிடும். சரிங்களா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறமா நார்மல் ஆகிடும். அப்போ நீங்கள் நிஃப்டியில் கூட வச்சு பார்க்க முடியும், பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் இந்த லெவல்ஸை காட்டணும் அப்படின்றதுக்காக நான் ஃபியூச்சர் வச்சுருக்கேன். ஓகே,
டன். அகைன் இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல தான் போடணும் அப்படின்றது கிடையாதுங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம இண்டெக்ஸ்ல தான் போட போறோம். ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபிஷர் லெவலில் 24,607 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்குங்க. R1 24,743 அப்படின்ற லெவலும், R2 24,798 அப்படின்ற லெவலும் வந்து கிடச்சிருக்கு. S1 24,463, S2 24,406 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்காங்க. சரிங்களா? எப்பவுமே நம்ம சொல்றது தாங்க, R1க்கு மேலேயோ S1க்கு கீழேயோ மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம 920 ஸ்டாரில் பேஸ் பண்ணி என்ன செய்வோம், லெவல்ஸ் அப்படின்றத நம்ம வந்து மாற்றிப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் வந்து பார்க்கும் பொழுது மிட் ரேஞ்சாக வந்து நம்மளுக்கு 140 அப்படின்றது வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அதான் 140, R1 195, R2 224, R3 293 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கு. S1 95, S2 71, S3 47 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு மாற போகிறது கிடையாதுங்க. மார்க்கெட்டில் கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி. சரிங்களா? அதான் நம்மளுக்கு இன்னைக்கு நடந்த மாதிரி தான். ஓகேங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது கேப் அப்ல தான் நடந்திருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சேம் லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஆப்ஷன் ப்ரீமியம். நம்ம மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறலாம், நம்மளுக்கு வந்து என்ன செய்யாதுங்க, இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்றது வந்து மாற போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இதே லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.